ஹாய் வியூஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேர்தல் வரப்போகுது. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி 2 பெண்கள் பார்த்திங்கனாக்கா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தாவேக்காவினர் உள்ளே புகுந்து எங்களை அடித்து ஓட்டு போட சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக கூட இருக்கட்டுமே, இதை எப்போ திரும்ப சொல்லலாம்? நீங்கள் ஒரு 2000 காலகட்டம் 2010 காலகட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நம்பியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் எந்த ஒரு டெக்னாலஜி அந்தளவுக்கு வளரலாம், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிறது அப்படி கிடையாது. டெக்னாலஜி பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. நீ யார், என்ன, குலம், கோத்திரம் என்னங்கிறது நோண்டி எடுத்து உடனே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸு. தெரிஞ்சுமே இந்த திமுககாரங்க இந்த வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தங்க என்னடனா குப்பை கொட்டுறதுக்காக நடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு திமுக கவுன்சில் குப்பை கொட்டை வாங்குறதுக்கெல்லாம் இனிமேல் விஷல் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷலை பிடுங்குனீங்க, ஒலிபிரிக்க தரீங்க. சேப்பாக்கம் மைதானத்துக்குள்ளே விஷலுக்கு தடைன்றீங்க. இந்த வடிவேல் படத்தில் சீப்பா ஒலி வச்ச மாப்பிள்ளை கல்யாணம் சீப்பாக பிளான் போடுறது தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது நீங்கள் போடுற பிளான் எல்லாமே. 75 வருட பாரம்பரிய கட்சி இப்படிலாம் சின்ன சின்ன இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமா? உங்களுக்கு போட்டி யாருன்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுமா? அதிமுக தான் போட்டி நீங்கள் நினச்சி வேலை பார்க்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் தாவேக்காரங்க மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க இவங்க அடிக்கடி தற்கொலைன்னு. அப்படியே இப்படி பயப்படுறீங்க? இது பரவாயில்ல, டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்தாச்சு. அதுக்கு ஒரு பெரியலாம் நியூஸ் ஆகணும். மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் பேரண்ட்ஸை போய் விட்டு கொடுத்துட்டாங்களாமா. அது ஒரு நியூஸு. இதெல்லாம் ஒரு தேர்வா அப்படின்னு சொல்லி, சார் இங்கே டிஎன்பிஎஸ்சி தேர்வே ரத்து பண்ணியிருக்கீங்க, குரூப் 2 தேர்வு. அதை பற்றி தான் நீங்கள் பெருசாக பேசணும். நீங்கள் தான் பேச மாட்டீங்களா, ஆளுங்கட்சியாச்சே. ஆனால் இப்படி பயந்து நான் பார்த்ததே கிடையாது. டெக்னாலஜி வளராதப்பையும் இப்படி வேலை பார்த்துருக்காங்க. டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலேயும் இப்படி வேலை பார்க்குறாங்களே, வளராத காலத்தில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க.